நீண்ட காலமாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது நம்ம சமூகத்தில் ஒரு குழப்பமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரலாமா. இதை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்திலும் இன்றைக்கும் எல்லா காலத்திலும் என்ன செய்றாங்க, ஃபுகஹாக்கள் இதுல கருத்து வேறுபட்டு இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் இந்த வசனத்தை தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. நீங்க ஜுனுபா இருந்தா பள்ளிக்கு என்ன செய்யாதீங்க, வராதீங்க, பள்ளியுடைய பாதையை கடந்து செல்லக்கூடியவர்களா இருந்தாலே தவிர. இப்ப இந்த ஜுனுபுக்கு அசுத்தமான நிலை என்கிற அடிப்படையில் பள்ளியில் இருப்பது, பள்ளிக்கு வருவது, பள்ளியில் தங்குவது தடை செய்யப்பட்டது நேரடியாவே குர்ஆன் வசனம். இதே ஜுனுபோடு கியாஸ் பண்ணி ஹாயில், அதாவது ஹைலுடைய பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள், ஜுனுப் என்றால் குளிப்பு கடமையான ஆண் பெண் இரண்டு பேருக்கும் பொருந்தும் சரிங்களா. அதே சட்டத்தை பெண்களா இருந்து கொண்டிருக்கிற ஹாயிதுகளுக்கு, அதாவது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கும் பொருத்தலாமா என்பது ஒரு கருத்து வேறுபாடுள்ள விஷயம். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பெண்களுக்கும் அது தடை என்று சொல்றாங்க. வேறு சிலர் அது பெண்களுக்கானதல்ல, அது ஆண்களுக்கான, அதாவது குளிப்பு கடமையானவர்களுக்கான சட்டம், ஆயுதங்களுக்குரியதல்ல என்ற கருத்தை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கருத்து வேறுபாடுக்கான காரணம் இன்னிலா உஹில்லுல் மஸ்த லிஹாயிதின் வலா ஜுனுபின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சுனன் அபூ தாவூதுல இடம்பெற்றிருக்கிறது. நான் ஹாயிதுக்கும் ஜுனுபுக்கும், ஹாயித் என்றால் மாதவிடாய் ஏற்பட்டவர்கள், ஜுனுப் என்றால் குளிப்பு கடமை, இவர் ரெண்டு பேருக்குமே பள்ளியை நான் ஹலாலாக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமானது, ஹதீஸ் பலவீனமானது. அப்ப இதை அடிப்படையாக கொண்டு ஹைதுடையவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்கிற கருத்து ஒரு சாரார் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு மாற்றமான தெலீல்களும் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, அறையில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நாவில்லி ஹரக்க தக்கி, இந்த தவளை எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல, பாய் எடுத்துக்கொடுன்னா என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி கேட்கறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்னி யா ரசூலுல்லாஹ் இன்னி ஹாயிலா, நான் ஹைதுடையவளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, லைஸத் ஹைலத்தகி ஃபி யதிகி, உடைய ஹைல் என்பது என்ன இல்ல, கையில இல்ல அப்படின்றாங்க. கையில ஹைல் இல்ல. நபி ஸல்லல்லாஹு வீடும் மஸ்ஜிதும் என்னது, இந்த செவுரு மாதிரி தான். செவருக்கு அந்த பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, செவத்துக்கு இந்த பக்கம் பள்ளி. அப்ப இங்கிருந்து ரசூலுல்லாஹ் கேட்க அன்னை அவர்கள் சொன்னாங்க, அங்கிருந்து நான் ஹைலா இருக்கிறேன் என்ற பதிலை சொன்னாங்க. இதற்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் என்ன செய்றாங்க, ஹாயிலா இருந்தால் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்பதனால தான் அன்னை அவர்கள் அந்த பதிலை சொன்னாங்கன்றாங்க. இந்த பதில நான் ஹைலா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஹாயிதுகள் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஹுக்கும் என்று என்ன செய்றாங்க, கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த கருத்தை எடுத்திருக்கிறாங்க. கூடும் என்பவர்கள் என்ன செய்றாங்க, அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அடுத்தது ஹைதன்னா கைதியா இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அப்போ அது கூடும் என்பதற்கான ஆதாரமா சிலர் சொல்றாங்க. ஆனா அதற்கான ஆதாரம் இல்லை. ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லல, மாதா என்ன சொன்னாங்க, உன் கையில் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம், எடுத்து நீட்டு, இதான் அதோடைய பொருள் என்பதா என்ன சொல்றாங்க. இமாம் காதியால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ் முஸ்லிம், சஹீ முஸ்லிமுடைய விரிவுரையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு அறிந்த வரைக்கும் ஏற்றமான பொருத்தமான கருத்தை நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மை உலமாக்கள் என்ன சொல்றாங்க, ஹாயிதுகள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொல்றாங்க, வந்தவர்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க மார்க்கத்தை கற்பதற்காண்டி, உரைகளை கேட்பதற்காண்டி வரலாமா என்று கேட்டால், மஸ்ஜிதிற்கு முசல்லா அல்லாத இடம் இருந்தால், முசல்லா என்றால் இதுதான் முசல்லாவுடைய இடம், நாம உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாம் என்னது, முசல்லா. இது முசல்லான்னு சொன்னா மேல உள்ளது என்னதான், அது முசல்லா தான். இதுக்கு மேல எத்தனை ஃப்ளோர் போனாலும் அது முசல்லா தான். இப்ப அந்த இடங்களில் நிச்சயக்கூடாது, பெண்கள் ஹாய்து உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. அதை தாண்டி இப்ப இந்த வெளியில இடம் இருக்கு, வெளியில ஒரு வராண்டா இருக்கு இல்லையா, அது பள்ளியா கிடையாது. பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, என்ன ரூம், இமாமுக்கான ரூம் இருக்கு, அது பள்ளியா கிடையாது. பாத்ரூம் இருக்கு, ரூம் இருக்கு, இதெல்லாம் என்ன இல்ல, பள்ளி கிடையாது. அதை தாண்டி ஆபீஸ் ரூம் தனியா போட்டிருந்தீங்கன்னா, போட்டிருக்காங்க ஆபீஸ் ரூம், அதுவும் என்ன கிடையாது, பள்ளி கிடையாது. எல்லாம் பள்ளிக்குரிய இடம், ஆனா அது பள்ளி அல்ல. பள்ளி என்று சொன்னால் முசல்லா அல்ல. அது போன்ற இடங்கள்ல அவங்க இருக்கலாமா,
இருந்துக்கலாம். அது போன்ற இடங்களில் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் இருந்ததுன்னு சொன்னா தாராளமா அமர்ந்து கொள்ளலாம். மஸ்ஜிதில் முஸல்லாவுடைய இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த முஸல்லாவுடைய இடத்துல இருக்கக்கூடாதுன்றது ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஈது தொழுகைக்கு கூட சொன்னாங்க. சரிங்களா? ஹைதுடைய பெண்கள், ஹைதுடையவர்கள், அதே மாதிரி நிஃபாஸ் உடையவர்கள்லாம் என்ன செய்யுங்க, திடலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல் யஅ்தஸில் முஸல்லா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யுங்கன்னா முஸல்லாவுல இருந்து விலகிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அது மஸ்ஜிதுடைய ஹுர்மத்திற்காண்டி தொழுகை இடம் என்பது சுத்தமானதா இருக்கணும், சுத்தத்தை பேணணும் என்கிற அடிப்படையில் அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், ஹைதுடையவர்களை அனுமதிக்க கூடாது என்பதா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். எனவே இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. நம்ம சொன்னது ஒரே கருத்து தான் என்றதை என்ன செய்யாதீங்க, யாருமே பிக்சரா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்கும் இதான் என்னது சரியானது. அப்போ பெண்கள் பெண்களுடைய பகுதியாக இருந்தாலும் சரி, ஹைல் இருந்தால் அவர்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை, இபாதத்தை அவர்களுக்கு கடமை இல்லை. கடமை இல்லாத நேரத்தில் எதுக்கு பள்ளிக்கு வரணும்? ஒரு கேள்வியும் கேட்டாங்க, நான் ஜும்மாவுக்கு 2 ரக்காத் தான் தொழுகிறோம் அப்படின்னு. 2 ரக்காத் தான் தொழுகணும். ஏன்னா நீங்க மஸ்ஜிதில் தொழுகிறீங்க, ஜும்மா தான் தொழுகிறீங்க. ஜும்மா தொழுகிறதுனாலே உங்களுடைய துஹர் தொழுகை நிறைவேறிடும். அது அல்லாத பட்சத்தில் பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, துஹர் தான் கடமை. அவர்களுக்கு ஜும்மாவுக்கு வரலைன்னு சொன்னா அவங்க துஹர் தான் தொழுதாகணும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஜும்மாவை தொழுகிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம், முஸல்லாவில் தான் இருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் தொழுகை இல்லாத போது, இபாதத் இல்லாத போது அந்த இடத்திற்கு வர வேண்டாம். அதை தாண்டி அவர்கள் என்ன செய்றாங்க, நாங்கள் உபதேசங்களை கேட்கணும், கல்வி படிக்கணும் அப்படின்னு வரதா இருந்தா அதற்கு இருக்கக்கூடிய இடத்துல அவங்க தாராளமா அதை கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? அல்லாஹ் மிக அறிந்தவர்.